ஹலோ மக்கள், வெல்கம் டு எஸ்பி யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு சோனி லைவ்ல ரிலீஸ் ஆன பெஞ்ச் லைஃப் அப்படிங்கிற தெலுங்கு வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல ராஜேந்திர பிரசாத், வைபவ், ரித்திகா சிங், ஆகான்ஷா சிங் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. சீரிஸை டைரக்ட் பண்ணவங்க மானசா சர்மா. இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அங்கே இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க தான் வைபவ், ரித்திகா சிங், ஆகான்ஷா சிங் இவங்க எல்லாருமே. இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்குது. ஒருத்தவங்க வந்து டேரக்டர் ஆகணும், அதாவது ரித்திகா சிங் வந்து டேரக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பண்ணணும் அப்படின்னா இவங்க பெஞ்சில் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை பண்ண முடியும். அதே மாதிரி வைபவுக்கு அவங்க கூட ஒர்க் பண்ற கலீகன் ஆகாஷ் சிங் ஒரு லவ் இருக்குது. ஸோ அவங்க ப்ராஜெக்ட்ல சேரணும் அப்படின்னா இவர் பெஞ்சுக்கு போகணும். அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு தெரியாம ஜாலியா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட கோவா போகணும், சுத்தணும் அப்படிங்கிற கேரக்டர். அதுக்காக அவருக்கு பெஞ்ச் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி இந்த 3 கேரக்டர்ஸ்க்குமே ஆஃபீஸ்ல பெஞ்ச் தேவைப்படுது. பெஞ்ச் அப்படின்னு ஐடி டேர்ம்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் எதுவுமே அலோகேட் பண்ணாம சும்மா இருக்கிறது. இப்போ இந்த 3 பேருக்குமே இந்த பெஞ்ச் வாழ்க்கை கிடைச்சதா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவங்க ஆம்பிஷன்ல அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் தோன்றது ஒரு காமெடி டிராமா ஜானர். ஸோ இந்த காமெடிக்கு ஏற்ற மாதிரி சில சீன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹியூமர் நல்லாவே இருந்தது. குறிப்பா ராஜேந்திர பிரசாத் அவரோட கேரக்டர்ல கலக்கிருக்காரு வழக்கம் போல. அதே மாதிரி நிறைய படங்கள் அண்ட் சீரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை மட்டும் காட்டிட்டு மற்ற எல்லாமே வெளியவே காட்டுற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. மோர் ஓவர் ஐடி ஃபீல்ட்ல என்னென்ன ஜார்கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருந்தது. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நடிச்ச லீட்ஸ் எல்லாருமே, அதாவது ராஜேந்திர பிரசாத், வைபவ், ரித்திகா சிங், ஆகான்ஷா சிங் எல்லாருமே அவங்க கேரக்டர்ல பெஸ்டா பண்ணிருக்காங்க. நல்லாவே இருந்தது பாக்குறதுக்கு. டெக்னிக்கலாவும் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் சீரிஸ் ஒரு பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். முதல் நெகட்டிவ் தோன்றது ஸ்டோரியை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது இதோட எண்டிங் எப்படிதான் இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நடுவில் வேற ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நடந்திருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ரொம்ப ஃபிளாட்டா போகுது. அதே மாதிரி ரித்திகா சிங்கோட லைஃப்ல அவங்க டேரக்டர் ஆகணும் அப்படின்னா இன்னொரு சேலஞ்ச் இருக்குது. அவங்க அம்மா வந்து அவங்க கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்றாங்க. ஸோ அதுக்காக ஒரு பையனை பாக்குறாங்க. பையனோட சீன்ஸ் அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்தது. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் ட்ரிப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு மற்றபடி ஒய்ஃப் கிட்ட மாட்டி நிறைய அந்த டிவோஷனல் ட்ரிப்பா போவாங்க. அந்த சீன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹியூமரஸா ட்ரை பண்ணிருக்காங்க. அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணா கண்டிப்பா கிளிக் ஆயிருக்கும். அதுவே 2-3 சீன்ஸா வருது. அது கொஞ்சம் போர் அடிக்குது. அதே மாதிரி இந்த சீரிஸ்ல வைபவ் கேரக்டர் நிறைய கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ஸோ ஃபேமிலியா பார்க்கும்போது கொஞ்சம் காஷியஸா பாருங்க. மொத்தத்தில் சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஓகேஷான சீரிஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் வாட்ச் கேட்டகரியிலும் வராது, ரொம்ப ஒஸ்ட் கேட்டகரியிலும் வராது. ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு சீரிஸ் தான் இது. சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குது. நீங்க வீக்கெண்ட் ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.